ஒரே மாதிரியான 2 குதிரைகள்ல ஆண் எது, பெண் எதுன்னு தொட்டே பார்க்காம கண்டுபிடிக்க முடியுமா? இப்படி ஒரு சவால் தான் விஜயநகர பேரரசுக்கு வந்தது. அந்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தார் கிருஷ்ணதேவராயர். அவரது அரசவையில் அறிவாளிகள் பலர் இருந்தாலும் அவர்களில் மிகச் சிறந்தவன் தெனாலிராமன். ஒரு நாள் அண்டை நாட்டிலிருந்து ஒரு தூதர் அரசவைக்கு வந்தார். அவர் அரசனை பார்த்து சொன்னார், மகாராஜா, எங்கள் நாட்டில் ஒரு விசித்திரமான சவால் உள்ளது. உங்கள் நாட்டில் உண்மையான அறிவாளி இருந்தால் இந்த சவாலை கடந்து காட்டச் சொல்லுங்கள். அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். தூதர் ஒரே மாதிரியான 2 குதிரைகளை அழைத்து வந்தார். அவர் சொன்னார், இந்த இரண்டில் ஒன்று ஆண் குதிரை, மற்றொன்று பெண் குதிரை. தொட்டு பார்க்காமல், ஓட விடாமல், பேசாமல் யார் ஏது என்று கண்டுபிடிக்க முடியுமா? அரசவையில் மௌனம். அறிஞர்கள் யோசித்தனர். யாருக்கும் பதில் தெரியவில்லை. அப்போது கிருஷ்ணதேவராயர் மெதுவாக சிரித்தார். இதற்கான விடை தெனாலிராமனிடம் இருக்கலாம் என்றார். தெனாலிராமன் முன்னே வந்தான். அவன் சொன்னான், மகாராஜா, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள் என்றான். அவன் அருகில் இருந்த ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வர சொன்னான். அதை குதிரைகள் இருக்கும் இடத்தின் அருகில் வைத்தான். அனைவரும் ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது ஒரு குதிரை நேராக வந்து தண்ணீர் குடித்தது. மற்ற குதிரை சற்று தள்ளி நின்று அதை பார்த்து கொண்டே இருந்தது. உடனே தெனாலிராமன் சொன்னான், மகாராஜா, தண்ணீர் குடித்தது பெண் குதிரை, அதை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தது ஆண் குதிரை என்றான். அரசவையில் கைத்தட்டல். தூதருக்கோ குழப்பம். எப்படி இவர் கண்டுபிடித்தார் என்று. தூதர் கேட்டார், இது எப்படி உறுதியாக சொல்கிறாய் என்றார். தெனாலிராமன் சிரித்துக்கொண்டே பதில் கூறினார், பெண் குதிரை முதலில் தன் தேவையை நிறைவேற்றும், ஆண் குதிரை அதற்கு பாதுகாப்பாக நிற்கும். இது இயற்கையின் நடைமுறை என்றார். அரசனோ மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அறிவு என்பது புத்தகத்தில் மட்டுமல்ல, கூர்ந்து நோக்குவதிலும் அனுபவத்திலும் இருக்கிறது என்றார். தூதுவர் தலைவணங்கி, உங்கள் நாட்டின் அறிவு எங்கள் நாட்டை விட உயர்ந்தது என்று ஒப்புக்கொண்டார். அரசன் தெனாலிராமனுக்கு தங்க நாணயங்களையும் ஒரு உயர்ந்த பதவியையும் பரிசாக அளித்தார். கதை சொல்லும் நீதி, உண்மையான அறிவு என்பது உற்று நோக்குவதிலும் கவனிக்கும் திறனும் சரியான சிந்தனையும் மட்டுமே.